2024 சோர்சிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போ. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். சாமெக்ஸ் டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். நம்பர் பிளேட் இல்லாமல் அதிவேகமாக சென்ற திமுக கொடி கட்டியிருந்த கார் மோதியதில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தியவர்கள் மீது வழக்கு பதியாமல் காவல்துறை காலம் தாழ்த்துவதாக மக்கள் புகார் அளித்துள்ளனர். நேற்று திருப்பூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையத்துக்கு அருகில் வசித்து வரும் மூர்த்தி அவரது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அதிவேகமாக சென்ற நம்பர் பிளேட் இல்லாத வெள்ளை நிற கார் ஒன்று அவரை உரசி கீழே தள்ளிவிட்டு நிற்காமல் சென்றது. இதனால் படுகாயம் அடைந்த மூர்த்தி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். வேகமாக சென்ற காரை விரட்டி பிடித்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது வாகன ஓட்டி தனது செல்போன் நம்பரை கொடுத்துவிட்டு சென்றுள்ளார். சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் புகார் அளித்த போது காவல்துறை வழக்கு பதியாமல் காலம் தாழ்த்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் வாகனத்தை ஓட்டியவர் டாஸ்மாக் ஊழியர் என்றும் மதுபோதையில் இருப்பதால் காலை விசாரணை நடத்தலாம் என்றும் கூறி காவல்துறை புகார்தாரர்களை அனுப்பி வைத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.